வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஸ்டார் ஹோட்டல்ல பண்ணக்கூடிய அதே டேஸ்ட்ல பாஸ்தா எப்படி வீட்ல ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நீங்க வீட்ல பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. 100 கிராம் பெண்ணே பாஸ்தா தண்ணியில போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வேக வச்சு எடுத்துப்போம். 2 பெரிய தக்காளி இது போல கோடு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண போறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திப்போம். 3 கலர் குடமிளகா, கேரட், வெங்காயம், பூண்டு எல்லாமே இந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஆலிவ் ஆயில்ல ஊத்தி பிரட்டி விட்டுருவோம். வேக வச்ச தக்காளியை தோல் எடுத்துட்டு மிக்ஸில அரைச்சு வச்சிருக்கேன், அதை இதுல ஊத்திடுவோம். இது நல்லா கொதிச்சு திக்காய் வர நேரத்துல 2 குழிக்கரண்டி அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து ஊத்திடலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இதை ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் டெக்ஸ்சர் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இது கூட 2 தக்காளி சேர்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு கலந்துக்கலாம். ரோஸ்மேரி, ஒரேகனோ, சில்லி பிளேக்ஸ் எல்லாமே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கலந்து விட்டுருங்க. கொஞ்சோண்டு பேசில் லீவ்ஸ் இருக்கு, அதையும் இதுல போட்டு கலந்து விட்டுட்டு இது கூடவே வேக வச்சு வச்சிருக்க அந்த பாஸ்தாவை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நீங்க என்ன வகையான சீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட் கூடுதலா உங்களுக்கு சேர்த்து கொடுக்கும். இதனோட டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக இதுல நம்ம ஹெவி கிரீம் கொஞ்சம் ஊத்துறோம். அப்படி இல்லைன்னா நீங்க திக்கான பால் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. பாஸ்தாவில மிக்ஸ் பண்ற அளவுக்கு நீங்க ஊத்திக்கோங்க. அதுக்கு அளவெல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப பாருங்க, நல்ல ஒரு டெக்ஸ்சர்ல கிரீமியா ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா. இதை ஒரு பிளேட்ல மாத்திட்டு துருவி வச்சிருக்க மொசரல்லா சீஸை மேல தூவி உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சா லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே.